இந்த வருடத்தினுடைய வாக்குதத்த வசனமாக கடந்த நாட்களிலே நான் ஓசியா புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. தேவன் அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் மாத்திரமே நம்மோடு கூட பேசுவாராக. ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் வளருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். இந்த வசனம் இந்த வருடத்தினுடைய வாக்குதத்த வசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்வார்த்தை. கவனிக்கணும். நான் ரொம்ப குறுகிய நேரத்தில் நான் முடிக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரத்தில் நான் முடித்து விடுவேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியாக அடியனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்களே ஆனால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்னை மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. ஆமென். கொஞ்சம் தூக்கம் வரும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தூக்கம் வருகிற நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் அதிகமாக இருந்தது. அப்படி கோபத்தோடு இருந்த நிலைமையில் ஆண்டவர் இரக்கம் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நீங்கிவிட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆண்டவர் பனியை போல இருக்க போகிறான். இரண்டாவதாக, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். நம்மை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஆக இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருந்தாலும், ஆண்டவர் பனியை போல இருப்பேன் என்று சொன்னதை போல இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு பனியை போல இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த பனி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கும் செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. ஒரு நம்முடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பனியை போல ஆண்டவர் நமக்கு இருக்க போகிறார் இந்த வருஷத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கவனிங்க, ஆதி நாட்களில் மழை இந்த தேசத்தில் இல்லை. மூடுபனி தான் இந்த பூமியை நிரப்பியிருந்தது. மூடுபனி இருக்கும் பொழுது எல்லா தாவரங்களும் நல்ல விதத்தில் வளரக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6
6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2:6வது வசனம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். 8வது வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் என்று சொல்லப்பட்டது. கவனிங்க, இந்த மூடுபனி 6வது வசனம் பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது அப்படின்னா, இந்த பனி என்பது எங்கிருந்து வரக்கூடியது? வானத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ மேலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பனி எப்படி வானத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி வருகிறதோ அந்த பனி யாரும் பார்க்க முடியாது. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தால், அல்லது எந்த வாகனத்தை நிறுத்தினாலோ அல்லது எந்த இடத்திலோ பனி புல் மேலே பனி படர்ந்திருக்கும். அந்த பனி அந்த தாவரங்கள் மேலே படும் பொழுது அது வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏன் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பனி என்பது ஆண்டவர் விரும்பி தம்முடைய மக்களுக்கு கொடுத்தது. ஆனால் மழை என்பது ஆண்டவர் விரும்பவில்லை. மழை ஜனங்களை அழித்தது, பனி ஜனங்களை வாழ வைத்தது. அல்லேலூயா. ஆகவே தேவன் விரும்பி தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். வேதம் சொல்வது யாக்கோபு 1:17 பூரணமான நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மேலிருந்து உண்டாகக்கூடிய, அதாவது தேவனிடத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பனியை நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த பனியை எதற்காக அனுப்புகிறார்? இந்த பூமியில் எதற்காக அனுப்புகிறார்? அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும்போது நான் வாசிக்கிறேன். கவனிங்க, ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அல்லேலூயா. ஆகவே பனியை எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்புகிறார் என்று சொன்னால், வறட்சியான தாவரங்கள் உயிர் பெற்று எழும்பும். ஆமென். அது மாத்திரமல்ல, உலர்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் நல்ல கலர்ச்சியாக, நல்ல ஒரு செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கிறது. அல்லது செத்துப்போன நிலைமையில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் உயிரடையக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். எதற்கு இது அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். இந்த பனி என்ன செய்கிறதாம்? மரித்தோரை பூமி புறப்பட பண்ணுகிறது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மரித்து போன, உலர்ந்து போன, வறண்டு போன, வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே கடந்த 25வது ஆண்டு முழுவதுமாக இருந்திருக்கலாம். செத்துப்போன ஒரு நிலைமை, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை,
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் பனியைப் போல இருப்பேன். இந்த பனி எப்படி ஒரு மனிதனை அல்லது மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தையோ அல்லது மனிதனையோ உயிர்ப்பிக்க வைக்கிறதோ, அதே போல இந்த வருடம் நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். அல்லேலூயா. வறட்சியான சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறப்போகிறது. வறண்டு போன சூழ்நிலைகள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற நிலைமையிலே கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நீங்கள் இருந்திருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ பாடுபட்டும் ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் கடந்த வருஷத்தில் இருந்திருக்கலாம். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு எப்படி பனியைப் போல் இருந்தேனோ அதே போல இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு பனி பூமியின் மேலே விழப்படும் பொழுது அது எப்படி உயிரடைகிறதோ அதே போல நீங்களும் நாமும் இன்றைக்கு ஒரு உயிரடையக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 71 சங்கீதம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 71 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். 21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். 20வது வசனத்தில் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை, கடந்த 25வது ஆண்டிலே அநேக இக்கட்டுகள், அநேக போராட்டங்கள், இன்னல்கள், அவமானங்கள், ஆபத்துக்கள் நாம் கண்டிருப்போம் அல்லது நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்வதை போல ஆண்டவர் பனியை போல இருக்கிறார். அந்த பனியாகிய தெய்வம் உங்கள் மேலே இறங்கும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பனி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொன்னால், தயவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். இந்த பனி எதற்கு அடையாளமாய் இருந்தது என்று சொன்னேன்? உலர்ந்து போன, வறட்சியான, செத்துப்போன, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், தயவுக்கு அடையாளமாக இருக்கிறது. உதாரணமாக, இதுக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:12. நம்பிக்கை இருக்கு மற்றும் உன் மகனை சிற்றை செய். 19:12 நீதிமொழிகள் 19:12 நான் வாசிக்கிறோமா? கவனிங்க. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அல்லேலூயா. அப்போ தயை, ஆண்டவருடைய தயை, ஆண்டவர் நமக்கு நம்மேல் வைத்திருக்கிற தயை, அது புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தயை செய்ய போகிறார். நம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் ஆண்டவர் செயல்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட போகிறது. உங்களுடைய எதிர்காலங்கள் நல்ல விதத்தில் அமையப் போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் பனியை போல இருக்க போகிறார். இதுவரைக்கும் எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நான் தன்னந்தனியனாய் இருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷத்திலே பனியை போல செயல்பட போகிறார். அல்லேலூயா. பனியை போல செயல்பட போகிறார்.
இரண்டாவதாக நாம் வாசித்தோம், அதே ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்த வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். நம்ம எதற்கு ஆண்டவர் அடையாளமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், லீலி புஷ்பத்திற்கு அடையாளமாய் சொல்லியிருக்கிறார். இந்த லீலி புஷ்பத்தை பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமாய் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் மனம் வீசக்கூடிய ஒன்று. எல்லா மலர்களையும் எந்த ஒரு மனிதனும் வெறுக்க மாட்டார்கள், அது எந்த மலராக இருக்கட்டும். அது எல்லா மலரும் மனிதர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலேயும் விசேஷமாக இந்த லீலி மலர் புஷ்பம் என்பது எல்லா மக்களையும் கவர்ந்திழுக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய மனம் மிகவும் அதிகமாய் வீசும். அது மாத்திரமல்ல, இது அதிகமாய் 2 இடங்களிலே வளரும். ஒன்று முட்களின் நடுவிலே வளரும், இன்னொன்று பள்ளத்தாக்குகளிலே இருக்கும். அல்லேலூயா. இது ரெண்டுமே 2 விதமான அனுபவங்களை காண்பிக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 2:2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இது முட்களுக்குள்ளே வளருகிற லீலி புஷ்பம். இந்த முட்களுக்குள்ளே வளருகிற லீலி புஷ்பம் என்பது நம்மை தான் குறிக்கிறது. காற்று அடிக்கும் பொழுதும் அசைவு ஏற்படும் பொழுதும் இந்த மலர்களிலே அந்த முட்கள் படும் பொழுது அந்த மலர் கிழிக்கப்படும். அப்படி கிழிக்கப்படும் போது அந்த மலர் லீலி புஷ்பத்திலிருந்து ஒருவித திரவியம் வரும். அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வாசனை வீசும் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த மனம், இந்த லீலி புஷ்பம் எல்லா மலர்களை விட, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மலர்னா ஒரு 10 அடி அல்லது 20 அடி வரைக்கும் அந்த வாசனை இருக்கும் ஒரு சில பூக்கள். ஆனால் அந்த மலர்களிலேயே லீலி புஷ்பமோ கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அல்லது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் அது வீசுமா. அதுவும் முட்களிலே கீறப்படும் போது, முட்களிலே அது சோத்திரம் பட்டு கிழிக்கப்படும் பொழுது அதிகமான வாசனை வீசும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், கவனிங்க, அநேகம் பிள்ளைகள் எல்லாருமே, யாரும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று எவராலும் சொல்லவே முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயம் நொறுக்கப்பட்டு வேதனை அடையக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து மிகவும் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இந்த முட்கள் எப்படி அந்த மலர் மேலே படும்பொழுது கிழிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய இருதயம் பல நிலைகளிலே நொறுக்கப்பட்டு வேதனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய மனிதர்களை பார்க்கவே கூடாது. அருமையான பாஸ்டர் பழைய வருட செய்தியில் சொன்னார், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால் எந்த ஒரு காரியங்களும் செய்யவே முடியாது. ஆகவே கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை லீலி புஷ்பத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த லீலி புஷ்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மனிதர்கள், அதாவது விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் அல்லது நீங்கள் உயர்ந்த தன்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உயர்ந்த பண்புடையவர்களாய் அல்லது தன்மை உடையவர்களாய் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள்.
எப்படி அந்த லீலி புஷ்பம் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவைகளாய் இருக்கிறதோ, அதே போல விசுவாச மக்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவராலும் நீங்கள் வெறுக்கப்பட்ட நிலைமையில அல்ல, எல்லாராலும் விரும்பப்பட்ட நிலைமையில. இது இந்த மலர் எப்படி மனம் வீசுகிறதோ, நறுமணம் வீசுகிறதோ, அதே போல இந்த உலகத்திற்கு நறுமணம் வீசுகிறவர்களாய் உங்களை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யார்? லீலி புஷ்பம். எல்லாம் சொல்லலாமா? நான் லீலி புஷ்பமாயிருக்கிறேன், நான் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு மனம் வீசுகிறவனாய் நான் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மற்றவர்களுக்கு மனம் வீசுகிறவர்களாய் இருப்பேன். என்னிலிருந்து நறுமணம் வீசும். அல்லேலூயா. இதுதான் மணவாட்டி சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லீலி புஷ்பத்தினுடைய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இது தோட்டங்களிலே தான் இருக்கும், மானாவாரி நிலத்தில் இருக்காது. அப்போ தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லீலி புஷ்பமானது, அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை லீலி புஷ்பத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார். தோட்டம் என்பது சபை குறிக்கிறது. எந்த ஒரு லீலி புஷ்பம் தோட்டத்திலே வைக்கப்பட்டு பராமரித்து பாதுகாக்கப்படுகிறதோ, அதே போல விசுவாச மக்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தோட்டமாகிய சபை. அல்லேலூயா. அந்த தோட்டமாகிய சபையிலே நறுமணம் வீசக்கூடியவர்களாய் திகழ வேண்டும். அந்த தோட்டமாகிய ஸ்தோத்திரம், நாம் தோட்டமாகிய சபைக்குள்ளே நறுமணம் வீசுவது மாத்திரமல்ல, நற்பண்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் இதற்கு ஒப்பிட்டு பேசுவார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறான். அதே உன்னத பாட்டின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன்னத பாட்டு 6:3, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்போ தோட்டமாய் இருக்கக்கூடிய சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய லீலி புஷ்பமாய் இருக்கக்கூடிய அன்பு ஜனங்களே, யார் ஒருவன் தோட்டத்திற்குள்ளே இருக்கிறாரோ அல்லது இருக்கிறார்களோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறார். அல்லேலூயா. மணவாட்டி சபையாக இருக்கக்கூடிய நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என் நேசருடையவர். சொல்ல முடியுமா? என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லி ஆழமான ஒரு வார்த்தையை அந்த சூலமத்தியால் சொல்லுகிறாள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் விசுவாச மக்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்போ வாசம் பண்ணணும்னா நாம் லீலி புஷ்பங்களாக இருக்க வேண்டும். அப்போ லீலி புஷ்பமாக இருக்க வேண்டுமானால் அர்த்தம் என்ன? நாம் நறுமணம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் நற்கந்தங்களாக இருக்க வேண்டும், மனம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருப்போம்? லீலி புஷ்பத்தை போல மலருவோம். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட நல்ல பண்புடையவர்களாய் நற்குணமுடையவர்களாய் நாம் இருக்க இந்த 2026 ஒரு தீர்மானம் நாம் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். நாம் மீண்டும் ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போடு இருப்பேன். இரண்டாவதாக சொல்லுகிறார், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான்.
இன்னொரு சொல்லுகிறது அந்த அதாவது 2வது அதிகாரம், உன்னத பாட்டில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். பள்ளத்தாக்கு என்பது தாழ்மையை குறிக்கிறது. ஒருவேளை பள்ளத்தாக்குகளிலே மலர்கிற லீலி புஷ்பத்தை யாரும் மதிக்கப்படத்தக்க நிலைமையிலே இருக்க முடியாது. அதாவது மற்றவர்களால் கண்டுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் தாழ்மையின் சிந்தையை உடையவர்களாய் இருப்போமானால் நம்மோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று சொல்லுனா உலாவுகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாக இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் லீலி புஷ்பத்தை போல இந்த வருஷத்தில் மலரப் போகிறோம். வாசனை வீச போகிறோம். நறுமணம் வீச போகிறோம். நற்கன்னங்களாய் இருக்க போகிறோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாம் மாறப்போகிறோம். மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவர் சொன்னதை போல, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிறனை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, உள்ளான அழகுடையவர்களாய் நாம் மாற்றப் போகிறோம். இந்த புது வருஷத்தில் 2026வது வருஷத்தில் நம்மை ஆண்டவர் லீலி புஷ்பங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3வதாக நான் அந்த காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதோ ஒரு காரியம், இந்த நறுமணம் வீசக்கூடிய ஒரு காரியத்தை நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இந்த லீலி புஷ்பம் அதிகாலையில் தான் மலரும். அதிகாலையில் மலரக்கூடிய ஒன்று. இப்போ நம்மை லீலி புஷ்பத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா நம் அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த புது வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்திலே நாம் உறுதியாய் நிற்போமானால், வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற மக்களாய் நாம் இருப்போமானால் நம்மை ஆண்டவர் அதிகமாய் நேசித்து நடத்துவார். 3வதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 14:5 லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். நாம் வேரூன்றி நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லீபனோன் என்பது மிகவும் பசுமையான செழுமையான ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுரு மரங்கள் ரொம்ப விசேஷமுடையது. அது மிகவும் உறுதித்தன்மை வாய்ந்தது. அதனுடைய வேர் மிகவும் ஆழத்தில் செல்லும். நான் ஒரு முறை கொல்லிமலைக்கு நாங்கள் ஊழியர்களாய் ஒன்று சேர்ந்து போகும்பொழுது நான் கேதுரு மரத்தை பார்த்ததே இல்லை. மிகவும் ரொம்ப உயரமாக இருந்தது. அப்போது அந்த இடத்துல இருந்த தோட்டக்காரரை நான் கேட்டேன், இது சார் இது என்ன மரம் இவ்வளோ உயரமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, சார் இதுதான் கேதுரு மரம் அப்படின்னார். அது ரொம்ப உயரமாக வளர்வது மாத்திரமல்ல, அதனுடைய வேர் ஆழமாய் வேரூன்றி இருக்கும். அந்த லீபனோனில் பார்த்தீங்கன்னா மலைகள் உள்ள ஒரு இடம், நல்ல செழிப்பான ஒரு இடம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தேவன் நம்மை அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்க போகிறோம்? ஒரு கேதுருவை போல வேரூன்றி இருக்க போகிறோம்.
அதான் தான் ஆண்டவர் சொல்கிறார், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோனில் இருக்கக்கூடிய கேதுருவை போல வேரூன்றி நிற்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன? உறுதித்தன்மை வாய்ந்த வலிமையானதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அது காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் எதிலே நாம் வேரூன்றி இருக்க வேண்டும் என்று வேதம் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 80ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 80:9, அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 27:6, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிலே வேரூன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. முதலாவதாக நாம் எதிலே வேரூன்றி இருக்க வேண்டும்? அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே நாம் எதிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மூல உபதேசம். அன்புதான் எல்லாவற்றிற்குமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்பை குறித்து சொல்ல வேண்டுமானால், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருமாப்பாயிடாது, சினம் கொள்ளாது. இப்படி பல காரியங்களை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களாய் இருக்கக்கூடிய நாம் எதிலே வேரூன்றி இருக்க வேண்டும்? அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். அந்த அகாபே அன்பு, தெய்வீக அன்பு, அதை தான் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். நாம் அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்களாய் இருப்போமானால் சபை அதிகமாய் வளரும், சபை அதிகமாய் பெருகும், நீங்களும் அதிகமாய் வளருவீர்கள். அல்லேலூயா. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் ராஜரீக பிரமாணம் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். நாம் எதில் இருக்க வேண்டும்? அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 2:6, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம், நாம் எதிலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும், வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்திலே வேரூன்றி இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்படை உபதேசமே, அடிப்படை சத்தியமே விசுவாசம்தான். ஆகவே நமக்கு முன்பதாய் பல பக்தர்கள், பல பரிசுத்தவான்கள் விசுவாசத்திலே வளர்ந்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு நபர் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அப்போ நாம் விசுவாசத்திலே எந்த விதத்திலே பலவீனமாய் இராதபடிக்கு விசுவாசத்திலே வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். நம் ஆண்டவரை உறுதியாய் நம்பி, உறுதியாய் பின்பற்றி, அவருடைய வார்த்தையின்படி நாம் விசுவாசத்திலே வேர்கொண்டவர்களாய் இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த வருடம் ஆண்டவர் நம்மை வேரூன்ற செய்ய போகிறார். அல்லேலூயா. எதிலே வேரூன்ற செய்ய போகிறார் என்று சொன்னால் அன்பிலே, இரண்டாவதாக விசுவாசத்திலே. இந்த ரெண்டு காரியங்களை நாம் சரியாய் இருப்போமானால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் வளருவது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் வளருவது மாத்திரமல்ல, உங்களுடைய பின் சந்ததி வளருவது மாத்திரமல்ல, இந்த சபையும் வேரூன்றி இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் மரித்தாலும் இந்த ஏடபிள்யூசி கடைசி வரைக்கும் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விருப்பங்கள் எல்லாம், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம். ஆகவே நீங்கள் விசுவாசத்திலே அதிகமாய் வளர வேண்டும். எந்த விதத்திலேயும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. நல்லா கவனிங்க. விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறதுனா பின்னாடி ஓடுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நின்றாலே பின்மாற்றம் அடைவது தான் அர்த்தம். ஒரு இடத்தை நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தை நின்று விடுவோமானால் அப்பொழுதே நாம் பின்மாற்றத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆக இந்த 2026 விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கவனிங்க. இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க. விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விசுவாச ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடுங்க, நிற்காம ஓடுங்க. நீங்கள் யாருக்கும் எந்த விதத்திலேயும் நாம் இடறி விழாதபடிக்கு அந்த விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையாய் ஓடும் பொழுது உங்களுக்குரிய பலன் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பார்த்து ஓடுங்க, யாரையும் பார்க்காதீர்கள். மனுஷனை பார்ப்போமானால் நாம் விழுந்து போய் விடுவோம். ஆண்டவரை பார்த்தால் நாம் எழுந்து கட்டப்படுவோம், வேரூன்றி நிற்கப்படுவோம். அல்லேலூயா. எந்த விதத்திலேயும் நீங்கள் மனுஷனை பார்க்காதீர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விசுவாசத்தில் நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பாருங்க. நாம் 3 கற்றி எழுப்பப்படுவோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க்கு 4:16. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள் வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனிங்க, நாம் வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எதிலே? வசனத்திலே வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
இங்கே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வேர்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் பாறை இடிக்கக்கூடிய இடத்தில் விதைத்தார்கள். அந்த வேர் உள்ளே போக முடியவில்லை. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, அது அடைந்த உடனே அவர்கள் இடறல் அடைகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்திலே உறுதியாக நிலைத்திருங்கள். வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களேயானால், அல்லது வேர்கொண்டவர்களாக இருப்பீர்களேயானால், அந்த வசனமே உங்களை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தில் குணமாக்கி சீர்படுத்த போகிறார். வசனம்தான் நமக்கு மிகவும் முக்கியம். காரணம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போகும், ஆனால் வேத வசனம், தேவ வசனம் மாத்திரம் அழியாத ஒன்று. ஆகவே நாம் அந்த 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 வசனத்திலே வேர்கொண்டவர்களாய் நாம் இருப்போம். 3 காரியங்களை நான் அதிகமாக, ஏன்னா நான் இதை விளக்கி சொல்ல முடியல, சும்மா ஓரளவு தான் நான் சொல்லியிருக்கேன். அன்பிலே வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் வேர்கொண்டவர்களாக இருக்கணும், வசனத்திலே வேர்கொண்டவர்களாக இருக்கணும். நாம் வசனத்திலே வளராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை விசனமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம், உபதேசம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம். நாம் சத்தியத்தில் நிலைத்திருப்போம், ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. லூக்கா எழுதின ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் எந்த விதத்திலேயும் சோதனையிலே அகப்படும் பொழுது, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம் வாழ்க்கையில் அவர்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் வசனத்தினாலே கட்டப்பட்டவர்கள், வசனத்தினாலே கட்டி எழுப்பப்படுகிறவர்கள். அந்த வசனம்தான் நம்மை வாழ வைக்கிறது, அந்த வசனம்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, அந்த வசனம்தான் நம்மை உயர்ந்த நிலையிலே கொண்டு போக போகிறது. அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிறது அந்த வசனம் மட்டும்தான், அந்த வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம், அந்த வார்த்தையில் நாம் வேரூன்றி இருப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்ம பனையை போல இருக்க போகிறார். நாம் லீலி புஷ்பங்களைப் போல மலரப் போகிறோம். லீவனோலில் இருக்கக்கூடிய அந்த கேதுருகளைப் போல, அந்த மரத்தை போல நாம் வேரூன்றி நிற்கப் போகிறோம். இந்த ஆண்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்றப் போகிறார்.